அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 வீடியோ வந்து இணையத்தில் செம வைரலாக போயிட்டுருக்குங்க. ஒன்று வந்து இந்த வீடியோ, விஜய் அவர்களுக்கு துப்புரவு பணியாளர் பெண்மணி வந்து போய் கை கொடுக்க வந்து போகிறாங்க. நிறையா பெண்கள்லாம் வந்து விஜயோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் கை கொடுக்க வந்து விஜய் விட மாட்டாரு, கையை கொடுக்க மாட்டாரு. விஜய் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கார், ஒரு பெண் வந்து கை கொடுக்க வர்றாங்க, ஆனால் கை கொடுக்க மாட்டாரு. இந்த வீடியோ செம வைரலாக போயிட்டுருக்கு. மக்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, ஏங்க விஜய் கை கொடுத்தா என்ன குறைச்சா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும், அடுத்தபடியாக விஜய் மேலே வந்து செல்ஃபோனை வந்து வீசியிருக்காங்க. விஜய் அவர் மேலே வந்து ஏன் செல்ஃபோன் வீசணும் அப்படிங்கிற அந்த பின்னணி இருக்குல்ல, அது குறித்து இந்த காணொலியில் வந்து விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவாகவே விஜய் அவர்கள் வந்து பனையூர் பண்ணையார் வந்து அவர் பனையூரில் அந்த பங்களா வீட்டிலே வந்து இருப்பார். அவரை வந்து யார் பார்க்க வந்தால் கூட, அவர் ரசிகர் யார் வந்தால் கூட பார்க்க மாட்டார். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த் அவர்களோ மற்ற நடிகர்களோ அப்படியெல்லாம் வந்து ரசிகர்களை வந்து காக்க வைக்க மாட்டாங்க, வந்து கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பனையூர் பண்ணையார்த்தனமாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு பண்ணையார்த்தனமான வேலையை தான் விஜய் வந்து பார்த்துருக்காரு. மக்கள்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. துப்புரவு பணியாளர்லாம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், கை கொடுக்க வந்து அந்த அம்மா போகுது, விஜய் அவர்கள் வந்து கை கொடுக்கல. அதாவது அவர் பார்க்குற பார்வையில் நான் ஒரு பனையூர் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் அவருடைய பார்வை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சமூக வலைதளங்களில் எல்லாமே வந்து எழுப்புறாங்க. ஏன் கை கொடுத்தா என்ன, உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் அக்கா தானே, அப்படி தானே சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கவே இல்லை. அதாவது இவர் ஜெயிச்சார் இல்லையா இந்த பெரம்பலூரில், அங்கே போய் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ஒரு திறக்க போகிறாங்க. இவர் எம்எல்ஏவாக அங்கே போகிறதில்ல, இவருக்கு அந்த விழா வந்து போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா 60 நாள் ஆச்சு, தொகுதி பக்கம் போய் ஒரு நன்றி இன்றி எதுவுமே சொல்லலை. திருச்சி கிழக்கில் மட்டும் நான் ராஜினாமா பண்ணுறேன்ட்டு அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கரசியலுக்காக ஒரு வேலை வந்து பார்த்துட்டு வந்தாருன்னு வைங்களேன். ஆனால் இங்கே வந்து போகல, பெரம்பலூருக்கு இப்போ வந்து போகிறாரு, எம்எல்ஏ அலுவலகம் தொடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து துப்புரவு பணியாளர் பெண்மணி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அவாய்ட் பண்ணி விட்டார். இந்த வீடியோ வந்து இணையத்தில் செம்ம வைரலாக போயிட்டுருக்குது. விஜய் அவர்கள் வந்து தீட்டாமையை கடைப்பிடிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி கூட பல இடங்களில் எழுது. ஏன்னா அதே மாதிரி தான் இந்த படத்தை பாருங்கள், விஜயோட ரசிகர்கள் இவர் போய் நிற்கிறாரு, இவரை பார்க்க வந்தோடனே கை கொடுக்குறாங்க. ஏன்னா கை கொடுக்குறது ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லையா. மற்ற எந்த கட்சி தலைவராக இப்படி வந்து பண்ணியிருக்காங்களா கை கொடுக்காம அப்படின்னா கிடையாது. எல்லா கட்சி தலைவரும் கை கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் சீமான்லேருந்து ஆரம்பித்து ஸ்டாலின் அவர்களோட கை கொடுப்பாரு, சில நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணுவார். ஆனால் மேக்ஸிமம் அவரும் கை கொடுப்பார். எடப்பாடியாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் எல்லாமே கை கொடுப்பாங்க, அண்ணாமலை எல்லாருமே. ஆனால் தன் ரசிகர்கள் தன்னை பார்க்க வந்தோம் கை கொடுக்கணும் அப்படின்னா கை கொடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது விஜய் அவர்கள் மட்டும் தான். ஏன்னா அவர் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்தார்ல, அவருடைய கை வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு கையோ பொக்கிஷமான ஒரு கையாக இருந்திரல. அந்த காவலர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போகிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து இப்படி பண்ணலாமா, எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறாரு. ஒரு பெண்மணி வந்து துப்புரவு பெண்மணி கை கொடுக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் கை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து இணையத்தில் செம வைரலாக போயிட்டுருக்கு. அந்த பெண்மணியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தர்ம சங்கடமாக இருக்குது. கை கொடுக்க போகிறோம், கை கொடுக்கல அப்படின்னா அந்த பெண்மணிக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. அதை பார்த்து நம்மளுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. என்னங்க முதலமைச்சர் விஜய் இப்படி இருக்கீங்களே, இன்னமும் வந்து 21ஆம் நூற்றாண்டுலேயே வந்து நீங்கள் சாதி மதத்தை ஒழிச்சிட்டேங்கிறீங்க. ஆனால் அந்த சாதி ரீதியாகவோ ஒரு பணி ரீதியாகவோ இது பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை வந்து இணையத்தில் வந்து அடுக்கிறாங்க. இது இப்படி இருக்கா. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மீது செல்ஃபோன் வீச்சு வந்து நடக்குது. ஏன் செல்ஃபோன் வீச்சு நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை, விஜய் அவர்கள் 60 நாள் வந்து ஆட்சி செய்கிறாருன்னா 60 நாள் தான் ஆயிருக்கு அப்படின்னு வைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கொலை கற்பழிப்பு அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் தொல்லையாக நடக்குது, 6 வயசு சிறுமிக்கு எதிரான பாலியல் தொல்லையாக நடக்குது. அப்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் பண்ணுறவன் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த விஜய் கட்சிக்காரன் தான் இருக்கான். முழுக்கன்னா என்ன, ஒரு 90% இருப்பான்னு சொல்லி வைங்களேன். வேம்புடி அப்படிங்கிற கேரக்டர்லாம் அது வந்து ஜிம்மு ட்ரெயினர் தனியாக இருக்காங்க, ஒரு பெண்மணி கணவன் இல்லாமல் இருக்காங்க, போய் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குது. அப்போ பார்த்துங்க எப்படியா இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து சேலத்தில் 8000 வீடியோக்களை வந்து எடுத்து வச்சுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுடைய ஆதரவாளர் தான். இதே மாதிரி நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் பண்ணுறவங்க பின்னாடி யாருன்னா விஜயோட. அப்போது இந்த விஜயோட ஆட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தான். 60 நாளில் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஏன் செல்ஃபோன் வீச்சு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கும், ஒரு மவுஸ் இருக்கும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அப்போ கொஞ்ச நாள் போக தெரிஞ்சிடும் இல்லையா, இவர் வந்து சும்மா ஒரு நடிகர் தான், அவர் வந்து ஒரு நடிகர் பிம்பத்தை வச்சு தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இனி வருங்காலங்களில் இன்னும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறையா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு மாதிரியான ஒரு கேள்வியாக தான் அது இருக்குது. அவர் வந்து எப்பயும் போல் அந்த செல்ஃபோனை வந்து வச்சு விழுந்தோடனே
கையை இது பண்ணிட்டு அவர் நடிகர் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டிலேருந்து அவர் வெளியே வரவே இல்லை. அவர் தன்னை நடிகராக தான் பார்க்குறாரு, தன்னை முதலமைச்சர் அப்படிங்கிற ரோலில் வந்து ஆக்டிங் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா ஒரு பக்கம் ரீல்ஸ் தான், அங்கே போகிறாங்க, அரிசி போடுறாரு, அப்புறம் இங்கிட்டு வர்றாரு, இந்த மாதிரி இருக்கார், புகைப்படம் எடுக்கிறாரு, வைக்கிறாரு, அவ்வளோதான். அப்போது விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ தான் அவருடைய ஆட்சியில். அப்போ அவருடைய ஆட்சியில் மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் விஜயோட ரசிகர் என்ன பண்ணுவான், அவன் கூட செல்ஃபோனை தூக்கி போட்டிருக்கலாம். ஒன்று பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு என்னப்பா ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் போட்டிருக்கலாம். இன்னொன்று என்னென்னா விஜயோட ரசிகர் என்ன, எனக்கு வந்து ஒரு செல்ஃபி வேணும், என்னை வந்து பாரு, ஏதோ ஒன்று அவன் வந்து பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 வீடியோ இணையத்தில் செம்ம வைரலாக இருக்குது. இதில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு மட்டும் இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். ஆனால் சீமான் அவர்கள் மட்டும் என்னென்னா தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா இந்த பெண்கள்லாம் கை கொடுக்க வரும்போதும் சரி, இந்த துப்புரவு பணியாளரும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரும். கை கொடுக்கறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீண்டாமையாக இருக்குது, விஜய் அவர்கள் பார்வை வந்து பண்ணையார்த்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறேன். ஆனால் அதே இடத்துல சீமான் அவர்கள் இருந்திருந்தால் கை கொடுத்துருப்பார். அந்த மக்கள் வந்து ஒரு ஸ்டெப் வந்து உயர்த்தியிருப்பார், பணி நிரந்தரம் பண்ணியிருப்பார். துப்புரவு பணி என்ன சொல்கிறாங்க, ப்ரைவேட்டுக்கு வந்து கொடுக்காதீங்க, சென்னை கார்ப்பரேஷன் நடத்துங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதெல்லாம் நடந்திருக்கும். விஜய் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த சீமான் இருந்தால் இந்த 60 நாளுடைய ஆட்சி வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். இந்த மக்கள் வந்து இப்படி புறக்கணிக்கப்பட்டு இது அந்த அக்கா புறக்கணிப்பு தானே, அந்த மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வந்து சிந்திங்க, ஓட்டு போட்ட ரசிகர் நீங்கள் வந்து சிந்திங்க. உங்களுடைய தலைவர் உங்களுக்கு கை கொடுக்க கூட தயாராக இல்லாதவர், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல தோணுது. கை கொடுக்க கூட உங்களுக்கு கை கொடுக்க கூட அவர் வந்து தயாராக இல்லை. ஏன்னா அவர் ஒரு சினிமா நடிகர். சினிமா நடிகர்கள் வந்து கை கொடுப்பாங்களா, நார்மலாக இறங்கி கை கொடுப்பாங்களா, ரோட்டில் மக்களுக்காக போராடுவாங்களா அப்படின்னா போராட மாட்டாங்க. அவர் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சார கூட்டத்துக்கே வந்து போக மாட்டார், கம்மியாக தான் போவார். மக்கள் போராட்டம் தான் அப்படின்னா அவர் எந்த போராட்டத்தில் போய் நிற்கார் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாகவே யாவுமே இல்லை. ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் தானே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா சினிமா வசனங்கள் டயலாக் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுக்குறத பேசிக்கிட்டு அப்படி தான் வந்து இருந்தார். அப்படியாப்பட்டவர்கிட்ட நீங்கள் வந்து ஆட்சியை கொடுத்தீங்க. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு சீமான் மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்தாதான் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தலில் வந்து நிரூபிங்க. இடைத்தேர்தல் வருது, அதில் இவர் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து இவரால் நீங்கள் ஜெயிக்க வைக்க போகிறீங்களா, ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு இருக்கிறவரை. அப்புறம் வந்து இவர் உங்களை அவாய்ட் பண்ணி தான் போவார். துப்புரவு பணியாளர்களை ரசிகர்லாம் பார்த்துங்க, உங்களை அவாய்ட் பண்ணி தான் போவார். நல்லவரை தேர்ந்தெடுத்திங்கன்னா நாடும் நல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 வீடியோ இணையத்தில் செம வைரலாக வந்து போயிட்டுருக்குது. ஒன்று வந்து விஜய் அவர்களுக்கு துப்புரவு பணியாளர் பெண்மணி வந்து கை கொடுக்க போகிறாங்க, விஜய் அவர்கள் வந்து கை கொடுக்கவே இல்லைங்க அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து இணையத்தில் செம வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மீது செல்ஃபோனை விட்டு எறிகிறாங்க. ஏன் செல்ஃபோனை விட்டு எரிஞ்சாங்க அப்படிங்கிறத பின்னணி வந்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. விஜய் அவர்கள் வந்து பனையூரில் ஒரு